நீங்க ஒரு பர்టిక్యులரா இந்த கோர்ஸ் படிங்க ஃப்ரெஷர்ஸ்க்குனா என்ன கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அப்படிலாம் இல்ல. ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் பேக் அண்ட் பார்ட் நான் ரெண்டுத்தையும் கான்செப்ட் கவர் பண்ண போறேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி not only about the courses, first they have to basically look into the ஃபியூச்சர் ஃபுல்லாவே ஏஐன்னு சொல்றாங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ வந்தாலுமே நம்ம சர்வே பண்ணிக்கணும். ஏஐ ரிலேட்டடா ஏதாவது கோர்ஸ்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீங்க ஒரு பர்టిక్యులரா இந்த கோர்ஸ் படிங்க ஃப்ரெஷர்ஸ்க்குனா என்ன கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அப்படிலாம் இல்ல. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஃபுல் ஸ்டாக்கா படிங்க. ஃபுல் ஸ்டாக் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், பேக் ஹேண்ட், ஃப்ரண்ட் ஹேண்ட் நீங்க என்ன வேணாலும் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஆங்குலர், ரியாக்ட், இப்போ வியூ ஜேஎஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வேணா படிச்சுக்கலாம். ஃபுல் ஸ்டாக்கே இப்போ நீங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. வெறும் பேக் ஹேண்ட் மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் ஹேண்ட் மட்டும் இல்லாம ஃபுல் ஸ்டாக்கா இப்போ நிறைய கம்பெனில நிறைய அதை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் தனித்தனியா எடுத்து படிக்கிறதுக்கு ஃபுல் ஸ்டாக்கா படிச்சா நிறைய ஸ்கோப் இருக்குன்னு சொல்ல வரீங்க. நிறைய கம்பெனிஸ் அதை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? ஒரு ஃப்ரெஷரா வரணும்னா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் நல்லா எடுத்து படிச்சுட்டு வந்தா ஈஸியா இருக்குமா ப்ரோ? அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் இல்ல பர்టిక్యులரா இது படிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சர்டிஃபிகேஷன் நான் பிலீவ் பண்ண மாட்டேன். நீங்க என்னென்ன படிக்கிறீங்களோ அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் அவ்வளவுதான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுல நீங்க எதுக்கு ப்ராக்டிஸ் சொல்றேன்னா நீங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு தான். அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆப்வியஸா பிராக்டிஸ் மேக்ஸ் தி மேன் பெர்ஃபெக்ட், ரைட்? அந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா போறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் பேக் அண்ட் பார்ட் நான் ரெண்டுத்தையும் கான்செப்ட் கவர் பண்ண போறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஜேஎஸ் இருக்கு, நோட் ஜேஎஸ் இருக்கு, ஆங்குலர் ஜேஎஸ் இருக்கு. ஸோ அப்படி போகணும். இல்லை நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து பைத்தான்ல பண்ண போறேன் அப்படின்னா அவங்க பைத்தான் ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணணும், மிஷின் லேர்னிங் படிச்சுக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி யூஐ என்ன இருக்கோ அதை கான்செப்டை வந்து தேர்ந்தெடுக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க போகணும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ். என்ன அவங்க லைக் ஃபியூச்சர்ல போகணும்னு நினைக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சுதான் அவங்க வந்து கோர்ஸை சூஸ் பண்ணுவோம். தேவையில்லாம ஒருத்தவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணாம அவனுக்கு என்ன தோணுதோ அதை வந்து டிசைட் பண்ணிட்டு போனா ஈஸியா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன்ல கூட ஏஐ பத்தி சொன்னீங்கல்ல. ஸோ ஏஐ வந்தாலும் எப்படி நம்ம ரிப்ளேஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஏஐ சம்மந்தமா படிச்சிருங்க, மேபி ஈஸி. ஏன்னா இப்ப நானும் அது ரிலேட்டடா தான் ஒர்க் பண்றேன். ஸோ ஏஐ ரிலேட்டடா என்னென்ன டொமைன் இருக்க முடியும், அவங்க பேசிக்காவே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தா வராங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். இல்ல நான் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ஏஐ ரிலேட்டடா கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிக்க சொல்றீங்களா? ஏன் மேம் அப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்து லைக் நெக்ஸ்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஏஐ தாங்க. ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பூமிங்கா இருக்கு. இப்போ ஏஐன்னு ஜென்ரலைஸ் பண்ண நான் விரும்பல. அதுக்குள்ள நிறைய டொமைன் இருக்கு. அதை அவங்க ஃபர்ஸ்ட் உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கு என்ன செட் ஆகும்னு யோசிச்சு அவங்க அதை படிச்சாங்க அப்படின்னாலே வந்து போதும். படிச்சா அது கண்டிப்பா வேலை இருக்கு. ஸோ ஸ்கில்ஸ் தான், அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதுக்காக வந்து 1 லட்சம் கட்டி படிக்கணும், 2 லட்சம் கட்டி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் படிங்க. யூடியூப்லயே நிறைய சோர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி படிச்சாலே போதும். நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? லைக் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வாங்க இந்த மாதிரி இத்தனை மந்த்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ நாங்க பண்ணது வந்து ஜாவா செலினியம் அண்ட் சீஷா செலினியம் ரெண்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா லாங்குவேஜ் கத்துறத பொறுத்தவரை லாங்குவேஜ் கத்துட்டா ஈஸியா நம்ம ஆட்டோமேஷன்லாம் டெஸ்டிங்லாம் ஈஸி தான். யாரும் எது மாதிரி இருக்கா ப்ரோ? டியூரேஷன் இந்த மந்த்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டியூரேஷன் இருக்கா? அதை பத்தி நான் படிச்சது வந்து 3 இயர்ஸ் பிஃபோர் நான் படிச்சேன் ப்ரோ. அது வந்து நான் மார்னிங் என்னோட ஷிஃப்ட் டைம் வந்து ஆஃப்டர்நூன் நாள் யூஎஸ் ஷிஃப்ட்னால நான் மார்னிங் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து நான் கோர்ஸ் இங்க பக்கத்துல தான் ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல தான் நான் பண்ணேன். எவ்வளவு நாள் ப்ரோ பண்ணீங்க கோர்ஸ்? நான் வந்து 4 months பண்ணேன். ஜாவா செலினியம் கத்துக்கிட்டீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு உள்ள வரதுக்கு. ஆஸ் அ ஸ்டார்டரா வராங்களா ப்ரோ? நீங்க ஒரு கோர்ஸ் இது படிச்சா நீங்க ஐடிக்குள்ள வரலாம், ஈஸியாவும் இருக்கும். லைக் இது கம்ஃபர்டபுளான கோர்ஸ் தான் என்ன கோர்ஸ் சொல்லுவீங்க படிக்க சொல்லுவீங்க? ஐடி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேஸ் வந்து காலேஜ் தான். காலேஜ்ல நீங்க ஐடி பேக்ரவுண்ட் லெட்ஸ் சே சிஎஸ்சி ஐடி இந்த 2 டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா பிகாஸ் அதுலேயே வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து கவர் ஆகிடும். அங்கேயே வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் வரும். அதில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டா ஈஸியாக வந்து சர்வே பண்ணிடலான்னு வாங்க. அது கரெக்ட் தான். இப்போ நம்ம வெளியே வந்து தேடுறப்போ இப்போ எப்படி வந்து ஒரு கடலுக்குள்ள வந்து ஒரு கல் போட்டு தேடுற மாதிரி தான். இப்போ நீங்கள் காலேஜில் இருந்தீங்கன்னா யூ ஹேவ் காம்படிட் வித் 500 members. பட் இப்போ வெளியே வந்தீங்கன்னா 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து உங்களோட கோர்ஸ் காலேஜ் கோர்ஸ். காலேஜ்ல இருக்கும்போதே படிங்கன்னு சொல்றீங்க. கோர்ஸ்னா இந்த கோர்ஸ் பர்టిక్యులரான என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு கோர்ஸ் இது படிங்க கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ நீங்க ஐடி டிசைட் பண்றீங்கன்னா இட்ஸ் சிஎஸ்சி ஐடி இருக்கு. இப்போ லெட்ஸ் இப்போ நிறைய ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, டேட்டா சயின்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மற்ற கோர்ஸ்லயே வரலாம். ட்ரிபிள் எல்லாம் முடிச்சுட்டு மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இங்க வந்து ஐடிக்கு வராங்க. ஸோ அதுவும் இருக்கு. நம்மளுக்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி, டேட்டா சயின்ஸ், ஏஎம்எல் இதுதான் வந்து ஐடிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஏஐ ரிலேட்டடா கோர்ஸ்னா என்ன கோர்ஸ் படிக்கலாம் ப்ரோ? பிகாஸ் ஏன்னா ஃபியூச்சர் ஃபுல்லாவே ஏஐன்றாங்க.
ஸோ ஐடி ஜாப்ஸ்க்கு செக்யூரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏஐ வந்ததுனால? இப்போ ஓப்பன் ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் ஏஐலேயே நிறைய கோர்சஸ் இருக்கு. ஓப்பன் ஏஐ வந்து ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து அதை அவங்களுக்கு டெவலப் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால எந்தனாலும் வந்து பேசிக் வந்து அவங்க ஃபுல்லாக கற்றுக்கிட்டாலே வந்து ஈஸியாக இருக்கும் ப்ரோ. ஏஐ இல்லைன்னா ஓப்பன் ஏஐ அந்த மாதிரி கோர்சஸ் படிச்சா சர்வே பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? ஆமாம், கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஏஐ வந்து இப்போ வந்து ஒரு பூமிங் பிளாட்ஃபார்ம் அது, அதனால வந்து ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சர்ல ஃபுல்லாக ஏஐ தான் சொல்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஜாப் போகுதுன்ற பயத்துல இருக்காங்க. நீங்க அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை ப்ரோ. பட் அதான் சொல்கிறேன், அவங்க லேர்னிங் வந்து எவ்வளோ தூரம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து அவங்க சர்வை பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருக்கும் ப்ரோ. அதனால வந்து லேர்னிங்கை வந்து எப்போவுமே ஒரு கோர்ஸ் முடிக்கிறாங்கன்னா அதை பற்றி அவங்க வந்து அப்பப்போ அப்டேட்லேயே இருந்துட்டா அது பிரச்சனை இல்லை ப்ரோ. லேர்னிங் இருந்தால் பிரச்சனை இல்லை, சர்வை பண்ணிக்கலாம். அப்படி அந்த ஓபி அடிக்கிறது இந்த பெஞ்ச் தேய்ச்சிட்டு காலேஜில் இருக்க மாதிரியே எங்கேயும் இருக்கணும்னு நினைச்சா அவ்வளோதான். அப்படி சொல்ல முடியாது, அது ப்ராஜெக்ட் பொறுத்து ப்ரோ. ப்ராஜெக்ட் பொறுத்து வந்து அவங்க வந்து அப்டேட்டே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுதுன்னா கண்டிப்பா வந்து அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட், இல்லைன்னா வேற யாருக்கும் அந்த இது போயிடும். அவ்வளவுதான். வெல் செட் ப்ரோ. It's not about the courses, it's about the basic, that the topics what they have to do. Basically, I'll suggest them to look into the RAG, how the LLM works, from where the prompting, how the prompting works, how to integrate the LLM to the backend. Basically, this one more thing is like basically how the basic knowledge of the Python coding, which is the backbone of the generative AI, I can tell. So this is the things what they have to look into this. டூல்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை ப்ரோ. பைத்தான் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் லாங்குவேஜ் மாடல் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏன்னு சர்ச் பண்ணிங்கனாலே அதுவே ஸ்டார்டிங்க்கு என்னென்னலாம் தேவையோ அதுவே காட்டும். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் யூடியூப்ல போட்டு பார்த்து மேலும் மேலும் பார்த்து ரிலேட்டட் டூல்ஸ் கூகுள் பண்ணாலே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுலேயே நம்ம யூடியூப்ல லேர்ன் பண்ணுறான்னு சொல்றீங்களா? அப்போ கோர்ஸ் எங்கேயாவது போயிட்டு படிக்கிறது இந்த விஷயங்கள் நீங்கள் வேணான்றீங்களா? ஆமாம், அது கோர்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு யூடியூப் பார்த்து ஃப்ளோ இல்லைன்னா நீங்கள் அதுக்காக கோர்ஸ் போகலாம். யூடியூப்ல எல்லாமே இருக்கு, கோர்ஸ்ல இருக்கிறதோட மேலேயே யூடியூப்ல இருக்கு. So what is the one course you will suggest for the fresher related to AI and related to coding, bro? It's not only about the AI, you can talk about the generative AI. You can see the Coursera, there are a few courses like basic, related to the generative AI, that is like freely given by the Coursera. If you see they have, the thing is like basically GCP will give a free credits to the account, so that they'll get that, they'll start checking their LLMs, how it works, how to integrate that with our Python code, so that there they'll get a basic knowledge about that. When they'll be getting the how to integrate all those things. So that's the best idea, I can tell that. So that they can look into the LLM. Main thing I can tell is prompting. Prompting is the main thing for the generative AI engineer to learn. Prompting ரொம்ப இம்பார்ட்டன்ட்றீங்க generative AI க்கு? Yes, prompting is the main thing which is required to that. Without that, that's very tough. Even if you see the GPT or Gemini, if you give the random question, that won't give the correct response. So that it depends on the prompt what you are giving to that. Prompting is very important. என்ன கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக படிக்கலாம், என்ன சர்டிஃபிகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ ப்ரோக்ராமிங்கில் ஏபி இது பைத்தான்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஏஐ நிறையா வந்துட்டு இருக்கு உள்ள. ஸோ ஏஐ ரிலேட்டடாகவும் நம்ம லேர்ன் பண்ணோம்னா இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் ஃபுல்லாகவே ஏஐன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய கம்பெனிஸும் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ வந்தாலுமே நம்ம சர்வை பண்ணிக்கணும். ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது கோர்ஸ்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏஐ வந்தால் ஜாப் போகுதுன்றது அப்படி இருக்கும் கிடையாது. நம்ம ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம ஏஐலேயும் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ஏஐ ரிலேட்டட் என்ன இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணாலுமே நம்ம நிறையா சஸ்டெயின் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஜாப் போகுதுன்றதுனால என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் எல்லாம் போகுது, குறிப்பிட்ட மாதிரி தான் நம்ம பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம டெவலப் பண்ணிட்டே பண்ணால் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும்.